அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும், சாந்தியும், சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், நம்ம ஃபஜ்ர் நேர சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல தொடர்படியாக பல வாரங்கள், பல கருத்துக்கள, பல சிந்தனைகள பகிர்ந்து கொண்டே வர்றோம். சமூகத்த எப்பயுமே வெறுமனே அறிவாளிகளாக உருவாக்காம, சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்களாக மாத்தணும். ஒரு அறிவாளிக்கும், ஒரு சிந்தனையாளருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஒரு அறிவாளி இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி செய்வாரு. எதெல்லாம் இந்த உலகத்துல கிடைக்குதோ, அதெல்லாம் அனுபவிக்கணும், அதெல்லாம் அடைஞ்சிறணும் அப்படின்னு முயற்சி செய்வாங்க. ஆனா ஒரு சிந்தனைவாதி அப்படிங்கிறவரு, அடைவதை விட குடுப்பதற்கு முயற்சி செய்வார். பாதுகாப்பதற்கு முயற்சி செய்வார். இந்த உலகத்த, இந்த மண்ண, இந்த மக்கள, இந்த மரம், செடி, கொடி, மனித இனம், உலகத்துல உள்ள எல்லாத்தையும் எப்படி பாதுகாக்கணும்? இங்க குடுக்கப்பட்டது எல்லாமே நமக்கானது மட்டும் அல்ல. நம்ம மட்டும் அனுபவிச்சுட்டு போறதுக்காக இங்க எதுவுமே கிடையாது. இங்க குடுக்கப்பட்ட எல்லாமே எல்லாத்துக்குமானது. அத சில பேர் அதிகமா அடையிறாங்க. சில பேர் கொஞ்சமா அடையிறாங்க. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த உலகத்துல அல்லாஹ் ஏற்ற இறக்கங்கள தான் வாழ்க்கையில வச்சிருக்கிறான். அது மனிதனுடைய தன்மைகள், முயற்சிகள், அஹ்லாக்குகள் இதை கொண்டு தான் அந்த ஏற்ற இறக்கங்கள் தீர்மானிக்கப்படும். எல்லாரும் இந்த உலகத்துல ஒரே மாரி வாழ முடியாது. ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம். அறிவும் சரி, ஒரு நபரை விட இன்னொருக்கு அறிவு வித்தியாசப்பட்டுக் கொண்டே இருக்கும். இங்க யாரும் யாரை விட உயர்ந்தவர்களும் அல்ல. இங்க யாரும் யாரை விட தாழ்ந்தவர்களும் அல்ல. அல்லாஹ்விடத்துல மிக உயர்ந்த அந்தஸ்து அடையக்கூடியவங்க யாருன்னா, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களில் மிகச்சிறந்தவர்கள் யார்? யார் இறைவனுக்கு அல்லாஹ்விற்கு பயப்படுகிறார்களோ, அவர்கள்தான் உலகத்தில் ஆகச் சிறந்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சர்டிபிகேட் குடுத்துட்டான். சோ இந்த உலகத்துல வாழும்போது அல்லாஹ் பல நிஅமத்துகள நமக்கு அல்லாஹ் குடுத்திருக்கிறான். எல்லாமே நிஅமத் தான். அவன் குடுத்தது தான் எதுவுமே. இங்க ஒரு அரிசியை கூட நம்மனால தயாரிக்க முடியாது. ஒரு பருக்கு அரிசிய கூட நம்மனால உருவாக்க முடியாது. இங்க எல்லாமே இணைக்க முடியுமே தவிர, யாரும் எதையும் உருவாக்க முடியாது. எல்லாமே இணைச்சுக்கலாம். ஒண்ணோடு ஒண்ணு அல்லாஹ் குடுத்தத வெறுமனே அரிசிய எடுத்துட்டு வந்து, அத அந்த நெல்ல எடுத்துட்டு வந்து அத அரிசியா மாத்தி, அந்த அரிசிய சாப்பாடா செஞ்சு, அத விதவிதமா பிரியாணியா சாப்பிடுறோம், குஸ்காவா சாப்பிடுறோம். சோ இதுதான் செய்ய முடியுமே தவிர, அரிசிய நம்மனால படைக்க முடியுமானா படைக்க முடியாது. இங்க எதையுமே படைக்கும் ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் இருக்குது. அப்ப அல்லாஹ் நமக்கு பெரும் நிஅமத்த குடுத்திருக்கிறான். எல்லாத்துக்கும் குடுத்திருக்கிறான். இந்த நிஅமத் என்பது எல்லாத்துக்கும் உரியது. அதை யார் பாதுகாத்துக் கொண்டாங்களோ, அதை யார் அழகான முறையில அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்த்தார்களோ, அவங்க நல்லா இருப்பாங்க. யார் அத பாதுகாத்துக் கொள்ளலையோ, யார் அத வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கலையோ, கடத்தலையோ, அந்த சமுதாயம் பலகீனப்பட்டு போயிரும். இப்ப அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள பத்தி குர்ஆன், ஹதீஸ் சொல்லும்போது பல நிஅமத்துகள பத்தி சொல்லுது. ஒரு இடத்துல மிக அற்புதமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், "வ இன் தஉத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. இன்னல் இன்சான லதலூமுன் கஃபார்." அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள எண்ணில் அடங்காதது. அதை எண்ண முடியாது. அதை யாரும் எண்ண முடியாது. ஆனா மனிதன் என்ன செய்றான்? அநியாயம் செய்யக்கூடியவனாக, நன்றி கெட்டவனாக வாழ்றான்னு அல்லாஹ் சொல்றான். இவ்வளவு நிஅமத்துகளையும் நான் அவனுக்கு குடுக்கிறேன். ஆனா அவன் என்ன செய்றான்? அநியாயம் செய்றான். அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்றான். 2வது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இறைவனுக்கு நன்றி செலுத்துறதில்ல. இவ்வளவு பெரிய நிஅமத்த அடையிறோமே, இறைவனுக்கு நன்றி செலுத்தணுங்கிற உணர்வு அவனுக்கு வரமாட்டேங்குது. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்குறான். இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா கிடைக்கணும்னு ஆசைப்படுறான். அப்படி ஆயிறக்கூடாது. அப்ப அல்லாஹ் பல நிஅமத்துகள, பல அருள் கொடைகள நமக்கு குடுத்திருந்தாலும், குர்ஆனும், ஹதீஸும், இமாம்களும் நமக்கு ஒரு 4 மிக முக்கியமான நிஅமத்துகள சொல்றாங்க. அந்த நிஅமத்துகள நாமும் சரியா பயன்படுத்திக்கணும். அந்த நிஅமத்துகள வருங்கால ஜெனரேஷனுக்கு அத பத்தி உண்டான ஆழமான சிந்தனைகள, அத எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிக் குடுக்கணும். வீடுகள்ல இருக்கக்கூடிய அத்தா, அம்மா, குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்கணும். உறவுகளுக்கு சொல்லிக் குடுக்கணும். நண்பர்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். இந்த நாலேட்ஜ் ரொம்ப முக்கியமானது. இந்த சிந்தனை மிக முக்கியமானது. இந்த அறிவ நம்ம சரியாக விளங்கிக் கொண்டு, அத நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு சரியாக கடத்தி கொண்டு போய் சேர்க்கணும். எந்த சமுதாயம்
அல்லாஹ் கொடுத்த நிஅமத்த சரிவர விளங்கி, புரிந்து, நன்றி செலுத்தி, அத அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்குதோ, அந்த குடும்பம், அந்த சமுதாயம் நீண்ட காலம் தன்னுடைய அடையாளங்கள, தன்னுடைய கலாச்சாரங்கள உலகத்துல நிலைநிறுத்த முடியும். யார் நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தல, நிஅமத்துகள பாதுகாக்கல, நிஅமத்துகள அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கல, அதனுடைய நோக்கம், அதனுடைய சிறப்பு, அத பத்தியெல்லாம் சொல்லாம விட்டுட்டாங்களோ, அந்த குடும்பம், அந்த சமுதாயம் சீக்கிரமே காணாம போயிரும். அப்ப அல்லாஹ் குடுத்த மிகப்பெரிய 4 நிஅமத். முதல் நிஅமத் இருக்குதே ஹிதாயத். இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட உச்சகட்டமான நிஅமத் என்பது ஹிதாயத் தான். தெய்வீக வழிகாட்டுதல். மனிதன் தன்னிச்சையான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ்ந்து அவன் வெற்றி பெற முடியாதுங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, ஒரு நிஅமத் அல்லாஹ் ஒரு வழிகாட்டுதல குடுக்குறான். அதுக்கு பேரு தான் ஹிதாயத். அதனால தான் ஒவ்வொரு தொழுகையினுடைய சூரத்துல் ஃபாத்திஹால நம்ம எல்லாரும் எல்லா நேர தொழுகையிலும் அவசியம் ஓத வேண்டிய, அவசியம் கேட்க வேண்டிய ஒரு விஷயம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழிய காட்டு. யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழிய காட்டு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு ரக்காயத்திலும், ஒவ்வொரு தொழுகையிலும் அத கேட்கிறோம். இப்ப அல்லாஹ் நமக்கு அருளிய மிகப்பெரிய ஹிதாயத் என்பது, மிகப்பெரிய நிஅமத் என்பது ஹிதாயத் தான். அந்த ஹிதாயத்த நாம் பாதுகாக்கணும். அந்த ஹிதாயத்தினுடைய அடிப்படை தாத்பரியம், ரகசியங்கள விளங்கணும். அந்த ஹிதாயத்து சும்மா நமக்கு கிடைச்சிறல. அல்லாஹ் தஆலா இயற்கையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹிதாயத்த குடுக்குறான். ஆனா, அத நாம சரியான முறையில விளங்கி, பாதுகாத்து, அத நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோமா? மிக முக்கியமானது. இப்ப நம்முடைய அத்தாவுக்கு அல்லாஹ் ஹிதாயத்த குடுத்தான். அவங்க அத்தாவுக்கு ஹிதாயத்த குடுத்தான். அவங்க அத்தாவுக்கு. இத நம்ம குடும்பத்துல, நம்ம நஸ்ல்கள்ல, நம்முடைய பரம்பரையில யாரோ ஒரு நபர், நல்ல நபர், அஹ்லாக்கின் மூலமாக, நற்குணங்களின் மூலமாக, நல்ல செயல்களின் மூலமாக, நல்ல எண்ணங்களின் மூலமாக அந்த ஹிதாயத் அவருக்கு கிடைச்சுச்சு. அந்த ஹிதாயத்த அவர் கிடைச்சதுனால, அது தாத்தா யாரோ ஒருத்தர் பாதுகாத்தாங்க. அதுக்கப்புறம் தன் புள்ளைக்கு சொன்னாரு. அடுத்த அடுத்த புள்ளைக்கு சொன்னாங்க. சொல்லி, சொல்லி, சொல்லி இன்னைக்கு பரம்பரையாக நம்மல்லாம் அந்த ஹிதாயத்த பெற்றவர்களாக இருக்கிறோம். அந்த ஹிதாயத்த பாதுகாக்கணும். அந்த ஹிதாயத்த எப்படி பாதுகாப்போம்? நமக்கு கொடுக்கப்பட்ட இவ்ளோ பெரிய பொக்கிஷம் அது. நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். ஈமான் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது பெரும் பொக்கிஷம். பெரும் பொக்கிஷம். ஒருவேளை நம்மல்லாம் நம்முடைய அத்தா, அம்மால்லாம் தீன்ல இல்லாம இருந்து, அந்த ஹிதாயத் கிடைக்க பெற்றாம இருந்திருந்தா, நம்ம அந்த ஹிதாயத்த தேடி அடைஞ்சிருக்க முடியுமான்னா பெரிய கேள்விக்குறி இருக்கு. பெரிய கேள்விக்குறி. நம்முடைய முன்னோர்களுடைய பெரிய தியாகத்தினுடைய வெளிப்பாடு நமக்கு இந்த ஹிதாயத் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஹிதாயத்த நம்ம பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கணும்? ஒன்று இபாதத்தின் மூலமா பாதுகாக்கணும். அல்லாஹ்வ அதிகமா தொழுக ஆரம்பிக்கணும். இபாதத்தின் மூலமா ஹிதாயத்த பாதுகாக்கணும். இபாதத் செய்ய செய்ய தான் ஹிதாயத் பக்குவப்படும். அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்ல, தொழுகை இல்ல, உங்களுக்கு இபாதத் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லன்னா, ஹிதாயத்தினுடைய பலகீனம் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்த தலைமுறைக்கு அந்த ஹிதாயத் கடப்பதற்கு பலகீனம் ஏற்பட்டுரும். முர்த்ததாகுவாங்க. வீடுகள்ல, குடும்பங்கள்ல இபாதத்துடைய தன்மைகள் ஏற்படாத போது ஹிதாயத் தடைபட்டு போயிரும். நான் சொல்றத ரொம்ப ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணும். அத்தா, அம்மா தொழுகிறதே இல்ல. அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லன்னா, புள்ள என்ன செய்யும்? அது அப்படியே மருவி, மருவி, மருவி படிக்கிறோம், காலேஜ் போறோம், அங்க போறோம், இங்க போறோம்ன்னு தன் வாழ்க்கையை ஏதோ ஒரு நபரோடு தொடர்பு கொண்டு, அந்த நபரோடு தன் வாழ்க்கையை ஆரம்பித்து, கடைசியில தீன்ல இருந்து வெளியாகி வேற ஒரு வாழ்க்கை முறைக்கு போயிருவாங்க. இப்படித்தான் நடக்கும். இபாதத் மிஸ் ஆகும்போது ஹிதாயத் மிஸ் ஆகும். அப்ப இபாதத்தின் மீது கவனம் செலுத்தணும். 2வது குர்ஆன் ஷரீஃப். அத ஓதுவதன் மீது கவனம் செலுத்தணும். குர்ஆன படிக்க படிக்க நம்முடைய ஹிதாயத் வலுப்பெற்றுக்கிட்டே இருக்கும். ஈமான் வலுப்பெறும். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 பக்கம், ஒரு பக்கம், ஒரு 2 ஆயத்து, அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன சொல்றான்னு படிக்கணும். அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன பேசுறான்? என்ன சொல்ல வர்றான்? நமக்கு என்ன நேர்வழி காட்டுறான்? அப்படிங்கிறத படிச்சா தான் அந்த ஹிதாயத் வலுப்பெறும். இல்லன்னா ஹிதாயத் வலுப்பெறாது. அது பேருக்கு அப்துல்லா, பேருக்கு அப்துல் காதர், பேருக்கு ஆயிஷா, ஃபாத்திமான்னு பேரு தான் இருக்கும். ஹிதாயத்து புரிய முடியுமா? ஈமான விளங்க முடியுமான்னா விளங்க முடியாது. இப்ப இருக்கிற ஹிதாயத்த ஸ்ட்ராங் செய்யணும்னா, கம்பல்சரி நம்ம குர்ஆனுடைய தொடர்பு நமக்கு இருக்கணும். 3வது அல்லாஹ்வுடைய பெயர அதிகமா உச்சரிக்கணும். திக்ருகள் செய்யணும்.
திக்ருகள் செய்ய செய்ய அதனாலதான் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் துவாக்கள் ஓதுறது. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் காலையில எழுந்திருச்சதிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அத்தனைக்கும் துவாக்கள் சொல்லிக் குடுக்குறாங்க. அத்தனைக்கும் துவாக்கள். அது என்ன ரியலிஸ்டிக் கான்செப்ட். அல்லாஹ்வ உணர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ்வ உணர்றது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. சாப்பிடும்போது, தூங்கும்போது, நடக்கும்போது, டெஸ்ட் போடும்போது, கண்ணாடி பார்க்கும்போது, அ வெளிய போகும்போது, வீட்டுக்குள்ள வரும்போது, படி ஏறும்போது, படியிலிருந்து ஏறும்போது, இறங்கும்போது, எல்லா இடங்கள்லயும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்காங்க. அந்த ஞாபகம் தான் ஹிதாயத்தினுடைய பலம். நம்ம ஈமான் வலுவாகும். இங்க நம்ம அதெல்லாம் செய்யறதுனால தான் அந்த ஹிதாயத்த நம்மனால விளங்க முடியல. ஈமானிய ரகசியங்கள நம்மனால புரிய முடியல. அது பெரும் ரகசியம். 4வது மிக முக்கியமான விஷயம் துஆக்கள். இருக்கிற ஈமான வந்து சப்பித் குலூபனா அலா தீனிக் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். யா அல்லாஹ் என் கால்களை திறப்படுத்து. இந்த தீனுல் இஸ்லாத்தில் ஸ்திரப்படுத்து. என்னை விட்டு தயவு செய்து என்னை இதிலிருந்து தூரமாக்கிறாதே யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். சப்பித் குலூபனா அலா தீனிக் சப்பித் குலூபனா அலா தீனிக் எங்க உள்ளங்களை தீனின் மீது இறுக்கமாக வை. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கி, இந்த உலகத்தினுடைய ஆசைகளை பார்த்து, இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து, பயந்து எங்களுடைய ஈமானை நாங்கள் இழந்துடக்கூடாது. அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த 4 விஷயங்கள கொண்டு நம்முடைய ஹிதாயத்த சரி செஞ்சுக்கணும். வலுப்படுத்திக்கணும். 2வது அல்லாஹ் நமக்கு குடுத்த மிகப்பெரிய நிஅமத் வந்து சிஹத், உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் தான் ஈமானுக்கு அடுத்து குடுக்கப்பட்ட மிகப்பெரிய விஷயம். நம்முடைய உடல் ஆரோக்கியம் இல்லன்னா, மனம் ஆரோக்கியமா இருக்காது. நம்முடைய மனம் ஆரோக்கியமா இல்லன்னா, உடல் ஆரோக்கியமா இருக்காது. மனதிற்கும், உடலுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. ஒரு கண் வலிக்க ஆரம்பிச்சா அவன் சோர்ந்துருவான். அவனால சிந்திக்க முடியாது. தலை வலிச்சுச்சா சிந்திக்க முடியாது. மனம் கஷ்டப்பட்டனாலும் உடல் நடக்காது. உடல் இயங்காது. "என்னத்த வாழ்க்கை" அப்படின்னு போயிரும். மனமும், உடலும் 2யும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் நம்ம. பிசிக்கல் அண்ட் மென்டல். அதன் மீது ரொம்ப கவனம் செலுத்தணும். பிசிக்கல் அண்ட் மென்டல் 2ன் மீது ரொம்ப கவனம் செலுத்தணும். போன முந்தின ஜும்மால கூட மனம், உடல் இது 2யும் எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆய்வு உரை ஒண்ணு நிகழ்த்தினோம். அது கூட நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனம், உடல் ரொம்ப முக்கியமான பகுதி. இதன் மீது ரொம்ப கவனம் செலுத்தணும். இத ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும் நம்ம. சாதாரணமா நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு உண்மையான முஃமினுடைய அடிப்படையான விஷயம் என்னன்னா, மனதையும், உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறது ஒரு உண்மையான முஸ்லிமினுடைய கடமை. உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் சமூகத்துக்கு சேவை செய்ய முடியும். சமூகத்த வலிமைப்படுத்த முடியும். குடும்பங்கள மேம்படுத்த முடியும். ஷரியத்த பாதுகாக்க முடியும். வரலாறுகள பாதுகாக்க முடியும். மனதை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா தான் சந்தோஷமாக, நிம்மதியாக வாழ முடியும். அப்ப உடல் ஆரோக்கியத்தின் மீது ரொம்ப கவனம் செலுத்துங்க. அதுக்கு என்ன செய்யணும்? நான் அடிக்கடி உங்களுக்கு எப்பயுமே சொல்றது தான். அதிகாலை எழுந்திரிங்க. சீக்கிரம் எந்திரிக்கணும். உடல் கழிவுகள வெளியாக்கணும். உடல் கழிவுகள சேமிக்க கூடாது. டெய்லி பாத்ரூம் போகணும். எந்திரிச்ச உடனே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பதாக உடல் கழிவுகள வெளியாக்கிறணும். மலத்த வந்து வயித்துக்குள்ள சேமிக்க கூடாது. நாளைக்கு போய்க்கலாம். சர்வசாதாரணமா நிறைய பேர் 2 நாளைக்கு ஒரு தடவ, 1 நாளைக்கு ஒரு தடவலாம் பாத்ரூம் போறாங்க. அப்படி போக்கூடாது. டெய்லி பாத்ரூம் போகணும். 2 வேளை போகணும்னு தமிழ் இலக்கியம் சொல்லுது. காலை, மாலை. உடல் கழிவுகள வெளியாக்கணும். 3வது நல்ல பிரஷ் பண்ணி பற்கள எப்பயுமே சுத்தமா வச்சுக்கணும். பற்கள எப்பயுமே கிளீனா வச்சுக்கணும். 6 மாசத்துக்கு ஒரு தடவ டாக்டர்ட்ட போய் பற்கள கிளீன் பண்ணிக்கணும். வாய் நாடி, வாய் முதல் நாடி. எப்பயுமே வந்து பற்கள் தான் எல்லா நோய்களுக்கும் காரணம். கிருமிகள் தான் காரணம். அத ரொம்ப கிளீனா வச்சுக்கணும். மிஸ்வாக் செய்யணும். மிஸ்வாக் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 4வது உடற்பயிற்சி. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8000லிருந்து 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். நடக்கணும். வேற இன்னும் செய்ய வேணாம். நடங்க. நடக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ரொம்ப நேரம் உட்காராதீங்க. எழுந்திருச்சு நின்னுங்க. குனிங்க. உங்க வயிறு உங்க தொடையில படாம பார்த்துக்கங்க. எந்த நிலையிலும் ஆணும் சரி, பெண்ணும் சரி, நம்முடைய வயிறு வந்து எந்த நிலையிலும் தொடையில படக்கூடாது. ருக்கூல போறோம், சஜிதாவுல போறோம்னா, வயிறு தொடையில படவே கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வயிறை தொடையோடு இணையறதுக்கு விடமாட்டாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்லுவாங்க. இப்படி வயிறும் தொடையும் இணைந்து நம்ம உட்காரும்போது, சஜிதா பண்ணும்போது ஆயிருச்சுன்னா, உடல் பருமன் ஆயிருச்சு. உடல் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. அதன் மீது கவனம் செலுத்தணும். கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. 5வது நல்ல உணவுகள் சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடுங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நமக்கு வைட்டமின் சி அண்ட் புரோட்டீன்
2மே மிக குறைவாக இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. 2மே ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. அதனால எப்பயுமே வைட்டமின் சி அண்ட் புரோட்டீன்ஸ நெறைய எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுக்கு இயற்கை உணவுகள், மாத்திரை மருந்துகள சாப்பிடக்கூடாது. புரோட்டீன் மாத்திரை அப்படி சாப்பிடுறத நிப்பாட்டி, நல்ல இயற்கை உணவுகள், புரோட்டீனான உணவுகள், புரத உணவுகள் என்னென்ன இருக்குது? புரத சத்துக்கள், வைட்டமின் சி உடைய உணவுகள் என்ன இருக்குது? அத நல்லா சாப்பிடணும். 6வது உங்களுடைய சிகத்துக்கு இரவு 10 மணிக்குள்ள படுத்து தூங்கிரணும். என்ன உலகமே நாளைக்கு அழிய போகுதுன்னாலும், இன்னைக்கு 9:30 மணி, 10 மணிக்கு தூங்கிரணும். அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். உடல் ஆரோக்கியமா இருக்கும், மனம் ஆரோக்கியமா இருக்கும். இதன் மீது ரொம்ப கவனம் செலுத்துங்க. 3வது அல்லாஹ் நமக்கு குடுத்த மிகப்பெரிய ஒரு நிஅமத் என்னன்னா, சகீனத், மன அமைதி, சந்தோஷம். அல்லாஹ் நமக்கு இந்த உலகம் நமக்கு வந்து ஜாய்ஃபுல் குடுக்கும். ஷரியத் தான் நமக்கு பீஸ குடுக்கும். அமைதிய குடுக்கும். மார்க்கம் நமக்கு அமைதிய குடுக்குது. அன்பாக இரு, அமைதியாக இரு, விட்டு குடுத்து வாழு, மனதை பத்திரப்படுத்திக்க. மனது பத்திரம். மனச ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். கோபம், எரிச்சல், பொறாமை. ஷைத்தானுக்கு 4 குணங்கள் இருந்துச்சு. அவன் ஏன் சபிக்கப்பட்டான் அல்லாஹுவால் அப்டின்னா, அவனுக்கு 4 குணம் வந்துருச்சு ஷைத்தானுக்கு. 1 பெருமை. தன்னைத்தானே பெருசா நினைக்கக் கூடாது. நம்ம ஒரு மலம் சுமக்கக்கூடிய உடல். நம்ம ஒரு பலகீனமான மனிதர்கள் நம்ம. இன்னல் இன்சான லஈஃபா, மனிதன் பலகீனமானவன். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பெருமை எல்லாம் வரக்கூடாது. 2வது பொறாமப்படக்கூடாது. யார பார்த்தும் பொறாமப்படக்கூடாது. எனக்கு கிடைக்காதது உனக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கக் கூடாது. அவர் வாழ்க்கைய வாழ்றாரு. நாம நம்ம வாழ்க்கைய வாழணும். அடுத்தவங்க மாது பொறாமை, எரிச்சல், நோய் வந்துரும். மனநோய் வந்துரும். 3வது ஆணவம். அடுத்தவங்கள மட்டமா பார்க்கிறது. ஷைத்தான் வந்து மனிதனை மட்டமா பார்த்தான். மட்டமா பார்க்கக்கூடாது யாரையுமே. யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்த குடுக்குறான், யாருக்கு சொர்க்கம் நசீபு, யார அல்லாஹ் பொருந்திக்கிட்டான்னு அல்லாஹ்க்கு தான் தெரியும். நமக்கு தெரியாது. ஒரு மனிதன பார்த்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. எந்த மனிதனை பார்த்து நம்ம ஜட்ஜ்மென்ட் பண்ணக்கூடாது. நம்மள பார்த்தா நம்ம ஜட்ஜ் பண்ணணும். அடுத்தவங்கள பார்த்து ஜட்ஜ்மென்ட் பண்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அடுத்தவங்கள மட்டமா பார்க்கக்கூடாது. 4வது பழிக்கு பழி. அழிக்கணும், அவங்கள வீழ்த்தணும் நினைக்கக்கூடாது. மன்னிச்சிறணும். மஅரூஃப்னு அல்லாஹ் ஒரு வார்த்தைய பயன்படுத்துறான். மஅரூஃப். மனம் அமைதி அடையணும்னா, மஅரூஃபான வாழ்க்கைய வாழணும்னு சொல்லுவாங்க இமாம்கள். மஅரூஃப்னா என்னன்னா, மன்னிக்கணும், மறக்கணும், அவங்களோட சேர்ந்து வாழணும். இதுக்கு பேரு தான் மஅரூஃப். சில பேர மன்னிப்போம். ஆனா மறக்கவே மாட்டோம். மன்னிச்சிருவோம்ன்னு சொல்லுவோம். அவங்களோட சேர்ந்து போமாட்டோம். அவங்க பார்த்தா ஒதுங்கி ஓடிருவோம். இதுக்கு பேரு உண்மையான மன்னிப்பு இல்ல. இத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. அல்லாஹ் சொல்றது மஅரூஃப். உன் மனம் நிம்மதி அடையணுமா? உன் மனம் சக்கீனத் அடையணுமா? நீ மனிதர்களை மன்னிச்சிரு. அப்ப எல்லா நிலையிலும் மக்களை மன்னிக்க முயற்சிக்கணும். ஷைத்தானுடைய குணங்கள் நமக்கு வரக்கூடாது. அன்பு செலுத்தணும், ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல அதிகப்படுத்தணும். ஏழை எளிய மக்கள போய் சந்திக்கணும். அவர்களுக்கு உதவி செய்யணும். நோயாளிகள சந்திக்கணும். அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லணும். இதை கொண்டு சக்கீனத் கிடைக்கும்னு சொல்லப்படுது. காசு பணத்த கொண்டு சக்கீனத் கிடைக்காது. இந்த உலகத்தினுடைய பொருட்களை கொண்டு சக்கீனத் கிடைக்காது. இந்த உலகத்துடைய பொருட்களை கொண்டு சந்தோஷம் கிடைக்கும். மகிழ்ச்சி கிடைக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிலையானது கிடையாது. ஆனா பீஸும் சக்கீனத்தும் நிலையானது. நிம்மதி நிரந்தரமா இருக்கும். மகிழ்ச்சிங்கிறது மாறிரும். துக்கம் வரும், மகிழ்ச்சி வரும். ஆனா பீஸ்ங்கிறது அமைதி நிலையானது. நிரந்தரமா இருக்கும். அதனால அல்லாஹ் குடுத்த மிக முக்கியமான 3வது ஒரு பெரிய நிஅமத்துங்கிறது சக்கீனத். 4வது அல்லாஹ் நமக்கு குடுத்த மிகப்பெரிய நிஅமத்துங்கிறது ஹிக்மத், ஞானம். அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமத். உண்மை எது? பொய் எது? ஹக் எது? பாத்தில் எது? தப்பு எது? நல்லது எது? அப்படின்னு ஒரு மனிதன் அறிந்து செயல்படுவதுங்கிறது அல்லாஹ்வுடைய நிஅமத் அது. அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. எல்லா மனிதர்களும் அந்த நிலைக்கு வர முடியாது. அறிவு கிடைக்கலாம். ஆனா ஹிக்மத் கிடைக்குமானா கிடைக்காது. இல்மு காமனானது. எல்லாத்துக்கும் இல்மு கிடைச்சிரும். அறிவு கிடைச்சிரும். ஆனா ஞானம் கிடைக்குமானா கிடைக்காது. அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அறிவென்பது நலவுகளை அறிதல். ஹிக்மத் ஞானம் என்பது தீமைகளை அறிந்து அதிலிருந்து மனிதன் தவிர்ந்து வாழ்தலுக்கு பேரு தான் ஞானம். அவங்க பேரு தான் ஞானவான்கள், ஞானிகள்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு தான் ஹிக்மத். ஹிக்மத்ங்கிறது மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் குடுத்த பெரிய அற்புதம். அல்லாஹ் அத நாடியவனுக்கு தான் யுஅத்தில் ஹிக்மத மய்யஷா. யாருக்கு நாடுறானோ அவனுக்கு தான் அல்லாஹ் ஹிக்மத்த குடுப்பான். இல்ம அல்லாஹ் சொல்லவே இல்ல. இல்ம எல்லாத்துக்கும் குடுத்துருவான்.
இல்மு எல்லாத்துக்கும் கிடைச்சிரும். ஆனா ஞானம் எல்லாத்துக்கும் கிடைக்குமா? இல்ல. யுத்தில் ஹிக்மத மன் யஷாவ். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் ஹிக்மத்தை குடுப்பான். ஹிக்மத் கிடைக்கணும்னா பரிசுத்தம் வேணும். ஹிக்மத் கிடைக்கணும்னா நிதானம் வேணும். ஹிக்மத் கிடைக்கணும்னா பொறுமை வேணும். ஹிக்மத் கிடைக்கணும்னா எல்லா நிலையிலும் தேடுதல் வேணும். இதெல்லாம் இருந்தா தான் ஹிக்மத் கிடைக்கும். ஞானம் கிடைக்கும். ஞானம் சும்மாலாம் கிடைச்சிராது. படிச்சா கிடைச்சிராது. புத்தகத்த பிரட்டினா கிடைச்சிராது. ஞானத்துக்கு பெரிய அடிப்படை அளவுகோல் இருக்கு. பொறுமை வேணும். நிதானம், சகிப்புத்தன்மை வேணும். தேடுதல், உண்மையை ஃபைண்ட் த ட்ரூத். உண்மையை தேடணும். அப்பதான் ஹிக்மத் கிடைக்கும். எல்லாத்த விட மிக முக்கியமானது பரிசுத்தம். பியூரிஃபிகேஷனா இருக்கணும். அப்பதான் ஹிக்மத் கிடைக்கும். இந்த நாளும் தான் நிஅமத். அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத். அந்த நிஅமத்துக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். யார் நன்றி செலுத்துகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அதிகப்படுத்துவான். இதெல்லாம் பிள்ளைங்கள்ட்ட உட்கார்ந்து பேசுங்க. மனைவிட்ட பேசுங்க. நண்பர்கள்ட்ட பேசுங்க. பயான்கள கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். அத மக்கள்ட்ட சொல்றோமா? ஒரு விஷயத்த கேட்டுட்டு அது வாழ்க்கை முழுக்க நமக்கு இருக்கணும்னா சில வரைமுறைகள சொல்றாங்க இமாம்கள். 1 அத நல்ல கவனமா கேட்கணும். 2வது அதை வாழ்க்கையில அமல்படுத்தணும். 3வது அத மற்றவங்கள்ட்ட டிஸ்கஷன் பண்ணணும். 4வது அத மக்கள்ட்ட எடுத்து சொல்லணும் போய். எடுத்து சொல்லணும். ஷேர் பண்ணணும். இந்த 4யும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, ஒரு உண்மையான விஷயம் உங்கள விட்டு போகாது. அது உள்ளத்துக்குள்ள, உங்களுடைய கல்புக்குள்ள போய் உட்கார்ந்துரும். அத மக்களுக்கு நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்கள கொண்டு நெறைய பேர் நேர்வழி அடைவாங்க. ஹிதாயத் அடைவாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களாக, அப்படிப்பட்ட சமுதாயமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் உருவாக்கி தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.